ஜனனியை பார்க்கறதுக்காக பார்வதி வராங்க. ஜனனியை பார்த்து சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்புறமா சரி உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக முடியல, எங்கேயாவது பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே சக்தியும் அம்மாவும் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்கல்ல, அதுவே எனக்கு போதும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஆதி குணசேகரன் கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவள் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் வீடு வாரிசு அவள் வயிற்றுல வளருது இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை நாங்களா வளர்க்க சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இதை கேட்ட உடனே ரொம்ப கோவம் வருது பார்வதிக்கு. என்னங்க, ஒரு குழந்தைய போய் இப்படி பேசுகிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. என்ன அர்த்தம்னா அது வளரவே தேவையில்லை, பிறக்கவே தேவையில்லை, அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கோவப்படுத்துகிறாரு கதிர். இதையெல்லாம் பார்த்து பயங்கரமாக கோவம் வந்தாலும் அமைதியாக அவங்க பேக்கில் இருக்கிற பணத்தை எடுத்து சக்தி கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சு நீங்கள் எங்கேயாவது வெளி வீட்டில் போய் தங்குங்க, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருந்து நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே இருக்காது. பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், ஒரு வயிற்று பிள்ளைக்காரியாச்சேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க கூட நீங்கள் எதுக்காக இருக்கணும்? என் பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போயிடுங்க, போய் சந்தோஷமாக வாழுங்க, குழந்தைய பெத்தெடுக்கும் போது ஒரு புது வீட்டில் பெத்தெடுங்க. இந்த வீடு வேணாம், இந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்களும் இந்த வீடும் சரியாக நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, யாருமே நல்ல வார்த்தையை பேச மாட்டேங்கிறாங்க. வேணாம் தம்பி வேணாம், இந்தாங்க பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே தனி வீடு பார்க்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே தனியாக வீடு பார்த்துட்டு போயிடுவோம், எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. இதை பாருங்கள் தம்பி, நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, பணம் உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ எங்ககிட்ட கேட்டு வாங்கலையே, நானாக தானே கொடுக்குறேன், இதில் ஒரு தப்பும் கிடையாது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சக்தியோட கையில் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், நாங்கள் சமாளிச்சுக்குவோம், எப்படியும் நாங்கள் எங்கள் வேலையை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, சக்தி வாங்கிக்கோ, அம்மா தானே கொடுக்குறாங்க, பரவாயில்ல, நம்ம திருப்பி கொடுத்துடலாம், நம்ம இதை திருப்பி கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு வசதிக்கு சீக்கிரமாக வருவோம், நம்மளுக்கும் வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு வரும், அப்போ கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடலாம், கடனாக வாங்கிக்கோ, அவங்க கொடுக்குற வேற வெகுமதியாக வாங்காத, நீ கடனாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அதை பார்த்துட்டு சக்தி, இல்லை வேணாம் ஜனனி, நம்மளே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் ஜனனி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட போய் கடனாக வாங்குறேன்னு சொல்லி பேசுகிற, உனக்கு செய்ய வேண்டியது என் கடமை, அதை ஏற்றுக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இல்லைம்மா, நீ என்னை படிக்க வச்சுருக்க, என் சொந்த காலில் நிற்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு கொடுத்துருக்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக பணத்தை கொடுக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது, நீ கடனாக கொடுக்குறதுனா வாங்கிக்கிறோம், இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. சரி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா, நான் கடனாகவே கொடுக்குறதா வச்சுக்கோ, நீ உன்னால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க தம்பி, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ சக்தி யோசிக்கிறாரு, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாங்க ஜனனி. சக்தியும் வாங்கிக்கிறாரு. சரிப்பா, நம்ம இதை வச்சு புது வீடை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. சரிம்மா, நீங்கள் புது வீட்டை பார்த்துட்டு அட்ரஸ் எனக்கு கொடுத்தனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன், ஆனால் இந்த வீட்டில் மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கதிர் மேலும் மேலும் தப்பான வார்த்தையை பேசுகிறாரு. ஆமாம், புது வீட்டுக்கு போயிட்டா மட்டும் அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்துருமா, இல்லை பிறக்கதான் விட்டுருவோமா, அது பிறந்தா எங்கள் அண்ணனுக்கு ஆபத்து, அப்படி இருக்கும்போது அதை எப்படி நல்லபடியாக பிறக்க விடுவோம், அதற்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அந்த கதிரோட ஷட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. அட பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு குழந்தைய போய் இப்படி பேசுகிற, அதுவும் இந்த உலகத்தையே பார்க்காத குழந்தைய போய் இப்படி பேசுகிறிய, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்ப வேண்டியது தான், ஆனால் ஓரளவுக்கு தான், என்ன அதையே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு அதையே நம்பிட்டு இருப்பாங்களா, நீயும் 2 குழந்தைங்களுக்கு அப்பா தானே, உன் குழந்தைங்க வளரும் போது இது மாதிரி யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருப்பியா, இல்லை உன் குழந்தைங்களை ஏதாவது பண்ணியிருப்பியா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிற, என் பொண்ணு இத்தனை வருஷம் கழித்து அம்மா ஆக போகிறாளே, நானே சந்தோஷத்தில் இருக்கேன், ஆனால் நீ மனசாட்சியே இல்லாமல் இப்படி அந்த குழந்தை மேலே வெறுப்பை காட்டுறீங்களே, எப்படி முடியுது உங்களால், அந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்கல, அதுக்குள்ளே இவ்வளோ வெறுப்பா, சத்தியமாக சொல்கிறேன், என் மனசு படுற பாடு உங்கள் யாருக்கும் புரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கும் வரணும்,
ஆனால் நான் மனசார அது கூட சொல்லலை. அந்த மாதிரி கஷ்டம் வந்தால் தான் உங்களுக்கு அது புரியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி பேசுகிறாங்க. அதை பார்த்த உடனே நந்தினிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அம்மா அம்மா வேணாம் வேணாம், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அவர் பேசுனது தப்பு தான். அவர் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டிங்களா? என்ன பேசுகிறீங்க? ஜனனியை பற்றி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு எத்தனை முறை தான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. ஏய், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் என் பொண்ணை பற்றியும் என் பொண்ணு வயிற்றில் வளர்கிற குழந்தை பற்றியும் யாராவது தப்பாக பேசுனீங்க, அவ்வளோதான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை காட்டி மிரட்டுறாங்க. என்னடி கையெல்லாம் காட்டி மிரட்டுற? அம்புட்டு தைரியம் ஆயிடுச்சா? உன் பொண்ணு பெரிய நீ பெரிய இதெல்லாம் குழந்தைய பற்றி கூட பேசக்கூடாதா? முதல்ல இந்த வீட்டில் நிற்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, போ வெளியே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். என்னோட வீட்டிலே நின்றுக்கிட்டு எங்களையே அதிகாரம் பண்ணுறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாரு. எப்பா கதிரை விடுப்பா விடுப்பா, பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. ஏய், என்னோட மாமியாரை நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்ப, ஆனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அவங்க கேள்வி கேட்கக்கூடாதா? அவங்க இந்த வீட்டில் வந்து நிற்கக்கூடாதா? அவங்களுக்கு எந்த உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சக்தி. ஆமாண்டா, உனக்கே எந்த உரிமையும் இல்லை, அப்போ அவங்களுக்கு என்னடா உரிமை இருக்க போகுது? இதை பாரு, வாயை நீண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வராத, அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லி கதிர் கத்துறாரு. சரி, எனக்கு தான் இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு என்னை இந்த வீட்லேயே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க? நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறேன். எனக்கு எங்கே சந்தோஷமாக இருக்குமோ அங்கே போகிறேன். எதுக்காக நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்புறாரு சக்தி. ஏன்பா சக்தி நில்லுப்பா. என்ன, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ கிளம்புன்னு தான் நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடியே கிளம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு ஆதி. இதை பாருங்கண்ணே, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பலான்னு தான் நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும்? எனக்கும் உரிமை இல்லை, ஜனனிக்கும் உரிமை இல்லை, அவங்க அம்மாவுக்கும் உரிமை இல்லைன்ற போது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? எனக்கு என் வழியை பார்த்துக்கிட்டு போக தெரியும், என் கையால் உழைச்சி எனக்கு முன்னுக்கு வர தெரியும். தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. வேணாப்பா, கொஞ்ச நேரம் இரு, அப்புறமா போ அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரியும் நந்தினியும். இல்லை அண்ணி, இல்லை, நாங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க கூடவே பார்வதியும் வெளியே வராங்க. ஜனனி, ஏற்கனவே எங்கேயாவது வீடு பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை புதுசாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே ஒரு வீடு பார்த்துருக்கோம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம், நீயும் வாமா பால் காய்ச்சிட்டு போவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆதி குணசேகரன் கதிரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா டேய், அவனை ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு ராவணன் தம்பி சொல்லியிருக்காருல்ல, அதை விட்டுட்டு அவங்கள கோவப்படுத்தி வெளியே அமுச்சிட்டியே, இப்போ அந்த தம்பிக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. விடுங்கண்ணே, போய் தொலையட்டும், இதுங்க இருந்து என்னத்தை பண்ணுறது, ஒரே தலைவலியாக இருக்குது, போய் தொலையட்டும் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உள்ளே போகிறாரு. இதுங்களையெல்லாம் திருத்தவே முடியாது, நம்ம தலைகீழாக நின்னாலும் திருத்தவே முடியாது அப்படி சொல்லி நந்தினியும் ரேணுகாவும் உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் புது வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க ஜனனியும் சக்தியும். பின்னாடியே பார்வதி விசாலாட்சி எல்லாம் சந்தோஷமாக உள்ளே வராங்க. அப்போ ஓனரை பார்த்து அட்வான்ஸை பே பண்ணுறாங்க. அட்வான்ஸை கொடுத்துட்டு எப்போ பால் காய்ச்ச போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓனர். நாளைக்கு காலையில் நல்ல நாள், நல்ல முகூர்த்த நாள், நாளைக்கே காசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு காலையில் காசிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. பார்வதிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. காலையில் எழுந்துக்கிறாங்க. விடிகால 5 மணிக்கெல்லாம் பால் காசுறதுக்காக எல்லாரும் ஏற்பாடும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜனனி. அவங்க ஆசைப்படியே அழகாக பால் காசி முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி உன் வாழ்க்கையில் எப்போவும் சந்தோஷம் பொங்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க பார்வதி. என் பிள்ளை சக்தியும் சனனியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், புதுசாக தொழில் தொடங்கி அந்த என் பிள்ளை இருக்கானே ஆதி குணசேகரன், அவனை விட பெரிய ஆளாக வர போகிறாங்க பாருங்க, எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி.